இல்லை இல்லை இப்போ அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ வச்சுட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஓகே ஷர்ட்டா உள்ளுக்கு போங்க. உங்களோட பேர் இல்லை அலெக்ஸ். நீங்கள் கோட்டமண்டலத்தில் என்னென்ன விளையாட்டு போட்டியில் அனுபவம் 100, 200 நீளம். எத்தனையாம் படம் விளையாட்டுல 3ல முதலாவது. சாம்பியன் கோட்டமண்டலத்தில் சாம்பியன் எடுத்துருக்கு. அப்போ உங்கள் பள்ளிக்கூடத்தில் எத்தனை சாம்பியன் எடுத்துனீங்க? ஒட்டுமொத்தம் நீங்கள் ஒரு ஆள் தான் சாம்பியனா? உங்கள் விளையாட்டு திறனை வளர்க்குறதுக்கு முகமாக பாடசாலையில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது? என்ன மாதிரி பயிற்சிகள் வழங்கப்படுது? ஓகே, அவங்களோட இந்த மெய்வெலும போட்டிகளை கலந்து கொள்வதற்கு பாடசாலையில் உங்களுக்கு என்ன விதமான பயிற்சிகள் வழங்கப்படும்? காலமேல விடிய வெள்ள நிலம்பி ஓட விடுறது, அந்த பாய விடுறது. அவ்வளோ திருமணம் விடியப்புறமே வந்து ஓடி பழகிங்களா? அந்த அப்போ உங்கள் பள்ளசாலை மைதானத்தில் ஓடுறீங்களா இல்லாட்டிக்கு பின்னேரங்களில் வீடு வீடுகள் ஊரில் ஓடுறது, வீதியில் ஓடுறீங்க? ஊரில் கிரவுண்ட்ஸ் இருக்குது. கிரவுண்ட்ஸில் ஓடுறீங்க. பாடசாலை காலமேல பாடசாலை. அதுக்கு என்ன விதமான உதவிகள் உங்களுக்கு வேணும்? எங்களுக்கு ஓட்டத்துக்கு ஓடுறதுக்கு பயிற்சி ஓட்ட சப்பாத்து ஹைட்ஸ் ஒழுங்கா உடைந்த என்ன மாதிரி ரன்னிங் ஷாட்ஸா? ஸ்கினி வரும். அவங்களுக்கு அதை போட்டு ஓடி பழக்கம் இருக்கா? அவங்க ஸ்பேஸ் எல்லாம் போட்டு ஓடி பழக்கம் இருக்கா? முந்தி போட்டு ஓடிக்கிறீங்களா அதெல்லாம் போட்டு? அப்போ அதெல்லாம் போட்டு உங்களால் மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடத்தை அப்படிக்கூடிய கலர் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அப்போ நீங்கள் மாவட்ட மட்டத்துக்கெல்லாம் போய் தேசிய மட்டத்துக்கும் போகக்கூடிய தன்மை உங்களுடைய இது நம்பிக்கை நீங்கள் வளர்த்து கொள்றீங்களா? பள்ளி மகாவித்தியாலயத்துக்கு நல்ல ஒரு பேர் எடுத்து தருவீங்க. ஓகே, உங்களுடைய பயிற்சியாளரை பற்றி உங்களுடைய கருத்து, உங்களுடைய பயிற்சி வளங்களை பற்றி கருத்து. யார் உங்களோட பயிற்சியாளர் பேர்? யார் பயிற்சியாளர் உங்களுக்கு? இளங்கோ சாரும் சங்க சார். இளங்கோ சாரும் சங்க சார். அதோடைய பயிற்சி உங்களுக்கு எப்படி பிரயோசனமாக இருக்குல்ல? இப்படி என்ன மாதிரி இருக்கும் உங்களை பயிற்சி வைக்கிறாங்க? ஓடக்கூடிய மாதிரி நல்ல விதமாக சொல்லிக்கொள்ள. வெறும் நீங்கள் மேலும் பயிற்சிகளை எதிர்பார்க்குறீங்க? கிரிக்கெட் மட்டத்தில் ஃபுட்பால் கிரிக்கெட் அதில் விளையாடுறது உங்களுக்கு அந்த சாதனங்கள் எல்லாம் அப்படி கிரிக்கெட்டில் என்ன மாதிரி நம்மளோட ஃபுட்பாலில் உடுப்பு இல்லை, ஒழுங்கான உடுப்பு தேவை, சப்பாத்து, பூட்ஸ். அதாவது ஜேசி வேணும். ஸ்கூல் தலைவில் ஜேசி வேணும். அப்படி ஜேசி இல்லையா? இப்போ ஜேசி மற்றது வந்து பூட்ஸ் தேவை. அப்போ நீங்கள் வந்து பயிற்சி நடந்துருக்கா? ஃபுட்பால் பயிற்சி கலந்து கொண்டு இருக்கீங்க? ஃபுட்பால் இப்போ கலந்து கொண்டு இருக்கீங்க? அது ஒரு உபகரணம் ஒன்றும் இல்லாத ஃபுட்பால் அது இல்லையா? ஃபுட்பால் இருந்தது, சப்பாத்து பூட்ஸ் ஒன்றும் இல்லாதால வருங்காலில் விளையாடலாம். எதிரானி பூட்ஸோட வரும். அப்போ அவைகளோட விளையாடுறது கஷ்டம். அப்படியா? பூட்ஸ் இல்லாதால தான் நீங்கள் விளையாடாமல் இருக்கிறீங்களோ? இல்லாட்டிக்கு பூட்ஸும் இல்லை, உடையும் இல்லை என்றால் கஷ்டம். அப்போ அந்த கஷ்டம் வறுமை நிலைமை இருக்கிறதால அந்த அதுகளில் வந்து கலந்து கொள்ளலாம் இருக்குது. அப்படியா? அப்போ உங்களோட இந்த உடற்பயிற்சிகள் செய்வதற்கு இந்த விளையாட்டு திறனில் வடிவாக அவங்க கவனம் செலுத்துறதுக்கு உங்களுடைய உணவுகள் என்ன மாதிரி உணவுகள் வழங்கப்படுது? தன்மை என்ன மாதிரி? கடலைகள் அப்படி உணவுகள் வழங்கப்படுதுவா? சில இடங்களில் அப்படி கொடுக்குறார்கள். அதே மாதிரி இப்போ சாலை காலேஜில் வந்து காலமே எல்லாம் வந்து இது கொடுக்குறாரு. காலம் பயிற்சிக்கு வர ஆட்களுக்கு கடலை அவிச்ச கடலை கொடுக்குறாரு. அப்படியே இல்லை, அப்படி உங்களுக்கு தர்றது இல்லை. தந்த நீங்கள் அதில் உங்கள் ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ள முடியும். என்ன கிரிக்கெட்டில் நீங்கள் என்ன மாதிரி? பரவாயில்ல. கிரிக்கெட்னு சொன்னால் டென்னிஸ் பால் தானே?
லெதர் பால் இல்லை தான் இங்கே. அதான் இப்போ நீங்கள் இன்னொரு அதில் துடுப்பாட்டத்தில் நீங்கள் இறந்தோன்னு நீங்களா போட்டிகளில் என்ன போட்டு இன்னும் நடந்தது இல்லை துடுப்பாட்ட போட்டி மேட்ச்? அது என்ன மாதிரி இதை பண்ணிட்டு அப்படி சார் சார் சொல்லுங்கள் சார், விளையாட்டுத்துறையில் என்ன பிரச்சனை இங்கே இருக்குது விளையாட்டுத்துறை சம்பந்தமாக? விளையாட்டத்தை பொறுத்த மட்டும் அண்மை காலங்களால் விளையாட்டுத்துறையில் முன்னேற்றம் கொண்டு காணப்படுது. ஆரம்ப காலங்கள் என்ன நிலையிருந்த நான் பெறதுக்கு முதல் என்ன நிலை இருந்தான்னு தெரியாது. இப்போ இளங்கோன் சார் வந்த அப்புறம் கொஞ்சம் அவருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சதுனால விளையாட்டுத்துறையில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதுக்கு முதல் ஆரம்பத்தில் கிரிக்கெட் இருந்தது. அதுக்கு சரியான அதுக்குரிய சீருடைகள் இல்லாத காரணத்தினால மாணவர்கள் போராடுவார்கள். அப்புறம் இந்த முயற்சியினால் ஒரு வியாபார தலைவரை பிடிச்சி ரெக்ரூட் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் எங்களோட பாடசாலை அதிபர் இன்னொரு முயற்சினால் இதுக்குரிய சப்பாத்து படி தந்தால் நம்ம கிரிக்கெட்டுக்குரிய சப்பாத்து இல்லை, சும்மா ப்ராக்டிஸு சும்மா போடுற ஒரு சப்பாத்து தான். அதை வச்சு நாங்கள் போன முறை 3rd place கிடைச்சது. இந்த முறை அந்த சான்ஸ் கிடைச்சது. அது அந்த சில போக்குவரத்து சிக்கலால் இந்த 3rd place எங்களுக்கு கிடைக்க முடியாது. அடுத்த பிரச்சனை அந்த தீவிர விலையத்தை பொறுத்த மட்டும் தரம் 11 மட்டும்தான் இது இருக்குது. கிரிக்கெட்டை மேட்ச் பொறுத்த மட்டும் 19 வயது பிரிவுன்னா ஒரே ஒரு வயது பிரிவு தான் போடுறான். ஒரு வயது பிரிவுண்டா என்ன சிக்கிறேன்டா ஏஎல் படிக்கிறவன் வேறு ஸ்கூல்லேருந்து வருவான், எங்களோட ஸ்கூல்லேருந்து கிரேட் 6, 7 படிக்கிறவன் தான் போவாங்க. அவங்களோட போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏஜ் பிரச்சனை இந்த கிரிக்கெட் ஒரு ஏஜில் நடக்குது. 19 வயதில் நடக்கிறபடியாக அவங்க 19 வயதுக்கு ஆறுபடி ஆடுவாங்க, எங்களோட 16 வயது 13 வயது தான் விளையாடும். அந்த சிக்கனுங்க விளையத்தில் சொல்லி எடுத்து இப்படி ஒரு கிரிக்கெட் போட்டு நடத்துறையில் அப்படி ஒரு ஏஜ் பிரிவு கிரிக்கெட் இல்லைன்னு நான் கிரிக்கெட்டில் உள்ள பிரச்சனை. அண்டர் 17 நடக்கவே இல்லையா சார்? அண்டர் 17 அப்படி இல்லை, ஒரு டீம் தான். ஒரு டீம் தானா? இந்த முறை தான் கிரிக்கெட் டீம் ஏதோ முயற்சியினால் போட்டு கோட்ட மட்டத்தில் லேடிஸ் இந்த கிரிக்கெட் சாம்பியன் பண்ணியிருக்கு. அடுத்த மேட்ச் வாரக்கிழமை நடக்க மாட்டேங்குது. எங்களோட டீம் என்னென்னா இதை தேசிய மட்டத்துக்கு கொண்டு போகிறது அல்லது ஆக குறைஞ்ச மாகாண மட்டத்துக்காக கொண்டு போகிறது. இந்த விலைய மட்டத்தில் கட்டாயம் எங்களோட ஃபஸ்ட்டில் செகண்ட் அடிக்கும். போனோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்போ செகண்ட் வரும். அங்கே போனோட மாகாணத்துக்கு கொண்டு போகலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குது. தேசிய மட்டம்ன்றது கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணியிருக்கு. கிரிக்கெட்டை பொறுத்தவரை நிறைய பேருக்கு யூனிஃபார்ம் இல்லை லேடிஸுக்கு. முக்கியமாக லேடிஸுக்கு யூனிஃபார்ம் தான். ஆளுஞ்சிக்கல் யூனிஃபார்ம் இல்லை. யூனிஃபார்மை கொஞ்சம் எங்கேயாவது பெற்று தந்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். ரெக் ஷூட் தானே சார்? ஒன்று ரெக் ஷூட். ஃபுட்பாலை பொறுத்த மட்டும் ஜேசி. ஃபுட்பாலுக்கு அவர் தம்பி சொன்ன போல் இது இல்லை, பூட்ஸ் இல்லை. பூட்ஸ் 3000 குறைஞ்ச விலை 3000 ரூபா தான். இப்படியும் ஒரு இந்த பூட்ஸோட ஒன்றா அதில் ஒரு இதொண்டு வரும். ஒரு ஸ்போர்ட்ஸுக்குரிய ஒரு பர்சனாலிட்டி ஒன்று வரும். பர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கும். அது ஒரு பிரச்சனை. அடிக்கிறது ஈஸி. பட் இந்த பூட்ஸை ஃபுட்பாலை பொறுத்த மட்டும் எங்களுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னா அது ஏஜ் பிரிவில் நடக்குது. அந்த 15, 17, 19 நடக்கிறபடி அதில் ஒரு சான்ஸ் இருக்குது. கிரிக்கெட்டுக்கு இல்லாமல் ஃபுட்பாலுக்கு இருக்கும். அத்லெட்டிக்கை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஒரு அத்லெட்டிக் ஒன்று இருக்குது. அது மாதிரி நெட்பால் வாலிபாலை பொறுத்த மட்டும் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. போன வருஷம் டிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறார்கள். அண்டர் 17 அண்டர் 15 லேடிஸ் கிரிக்கெட்டில் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் அடித்து டிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறார்கள். அதில் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஒரு காலவும் இல்லை மண்டதிகள் அப்படி நூறு போயிருக்கிறார்கள். இந்த முறையும் அந்த சான்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ வாரக்கிழமை லேடிஸுக்கு அந்த கிரிக்கெட் வலைய மட்டத்தில் போட்டி நடக்க போகுது. அது சரியான ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்குது. வேகமாக பெற்று தந்தால் பெரிய உதவியாக இருக்குமென்று சுவிஸ் ஒன்றியத்திட்ட இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு எங்களுடைய ஜிஎஸும் பூர்ண ஒத்துழைப்பு தந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமென்று நினைக்கின்றேன். எவ்வளோ சார் எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு யூனிஃபார்ம் நாங்கள் இந்த ஃபுட்பாலை பொறுத்த மட்டும் ஃபுட்பால் விசாரித்தோம் 15,000 ரூபா வரும்னு சொன்னார்கள். எங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்றது அதே ஜேசி அது 15,000. லேடிஸுக்கு பொறுத்த மட்டும் டிஷர்ட்டும் ஷோர்ட்ஸும் தான் இந்த ட்ரெக் ஷூட்டு தான் போடுவார்கள். அது நாங்கள் வேணுனாங்க. இங்கே படியங்களுக்கு அளவாக இருக்குது. பொம்பளை யூனிஃபார்ம் கடைசி டிஷர்ட் அளவு மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். கொஞ்சமாக தேவைப்படும் நினைக்கிறேன். 15 பிள்ளைகளுக்கும் 15 எக்ஸ்ட்ரா பிளேயரும் சேர்த்து 15 பேர். 15 டிஷர்ட்டும் 15 ரெக் ஷூட்டும் சப்பாத்தும் தேவை. கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் இப்போ அதான் முக்கியமாக இருக்குது. மற்றது மட்டத்துக்கு போன்றவங்களுக்கு இந்த வாலிபால் நெட்பாலை பொறுத்த மட்டும் வேலுக்கு அந்த முன்னுக்கு அந்த தெரியும் தானே உள்ளுக்கு அந்த ஷோர்ட்ஸ் ஒன்று போட்டு யூனிஃபார்ம் ஒன்று போடுறது. லேடிஸுக்கு கட்டு ஷோர்ட்ஸ் அந்த பாவாடை மேட் இருக்கு இப்படி கிடந்து குத்துறது. உள்ளுக்கு ஒரு ஷோர்ட்ஸ் போல இருக்குது. அதாவது திரும்ப போட்டால் அவையில தான் வேண்டோணும். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிறது டைட்டர் ஒன்று.
மற்றது அதுக்கும் டிஷர்ட் தேவை. அதுக்கு ஒயிட் டிஷர்ட் போட்டு விளையாடலாமல் இந்த ஒயிட் டிஷர்ட் வரை எல்லாத்துக்கும் பொதுவாக பயன்படுது. ஒயிட் டிஷர்ட்டாக பொதுவாக எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். என்ன பொருளாதாரங்களையும் மற்ற பொருளாதாரம் ஒயிட் டிஷர்ட்டாக எல்லாருக்கும் பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். ஓகே. சார் உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் மற்றும் இந்த சப்பாத்து அதுகளுக்கு வந்து மொத்தமாக இவ்வளோ சப்பாத்தை விட்டு சப்பாத்து பூட்ஸை பொறுத்த மட்டும் ஒரு பூட்ஸ் குறைஞ்ச விலை, அதாவது அந்த குவாலிட்டியை பொறுத்தானே குறைஞ்ச விலையாண்டா மிச்சம் நீ குவாலிட்டி சரியோடு 3000 ரூபா. 8 பூட்ஸ் இருந்தாலும் 325,000 ரூபா அதுக்கு பூட்ஸுக்கு தேவை. அதோட யூனிஃபார்ம்ண்டா யூனிஃபார்முக்கு எப்படியும் 15,000 ரூபா 40,000 ரூபா யூனிஃபார்முக்கு தேவை. எல்லா யூனிஃபார்ம் ஹெட்பால் அப்போ எல்லாமே ஒரு 70,000 ரூபா இருந்தால் தான் நாங்கள் அந்த ஸ்போர்ட்ஸுக்குரிய ஒரு பர்சனாலிட்டியை பிள்ளைகள்கிட்ட இருக்கலாம். ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி இருக்கணும். அதில் வெல்றது தோக்குறன்றது அது முக்கியம் இல்லை. இந்த ஸ்போர்ட்ஸுக்குரிய ஒரு பர்சனாலிட்டியோட பிள்ளை கிரவுண்டுக்கு வாங்கணும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். தேவை பைக்ஸ் வேறு பூட்ஸ் வேறு கூடுதலாக அந்த வேலையை நம்பிக்கை இருக்கு. வேலையை மானத்தில் போய் அல்லது டிஸ்ட்ரிக்டில் போய் ஃபர்ஸ்ட்டாக வருவான் நம்பிக்கை. அதுக்கு பைட்ஸ் இருக்கணும். அது பைட்ஸை உடனே வேண்டி போட்டால் உடனே ஓடையிலாது. அதை போட்டால் ப்ராக்டிஸ் எடுக்கணும். என்ன பண்ணி போட்டால் அப்புறம் எங்கேயும் கவிட்டும் விட்டுரும். அதுக்குரிய வசதியில் செய்து தந்தியலண்டா பெரிய உதவியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு வாரக்கிழமை கிரிக்கெட் மேட்ச் இருக்குது லேடிஸுக்கு. அப்போ என்ன போனால் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு என்ன மேட்ச்? கிரிக்கெட் மேட்ச்சுக்கு அவையில் ஏதோ போட்டுக்கொண்டு வந்தாங்க. மற்றது ஒயிட் டிஷர்ட்டா ஒயிட் டிஷர்ட் இங்கே இருந்து ஏதோ மாறி கிரி போட்டு இதை ஐஸ் பண்ணி கொண்டு போனோம். சரியான சங்கடமாக தான் இருந்தது. இதை நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போய்க்க கொஞ்சம் நாங்கள் ஒரு பர்சனாலிட்டியாக போகிறது கொஞ்சம் நல்ல நினைக்கிறேன். என் பர்சனாலிட்டி மற்ற எங்களுக்கு எதிராக வரவுன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். பர்சனாலிட்டின்றது பார்த்தோட பயப்படுவான். அந்த பயத்தோட விளையாடலாம். இது நாங்கள் சும்மா போனோம்னா அவனுங்களுக்கு ஏன்னா நினைப்பாங்க. இந்த பர்சனாலிட்டி வெற்றிக்கு ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. இந்த பர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கணும். அது ஒரு கைட்படுத்தி வாரக்கிழமைக்குள்ளே தந்தீங்கன்னா முதலாவது கிரிக்கெட்டுக்கு தான் கிரிக்கெட்டு மட்டும் இப்போ இவ்வளோ செலவாகும். கிரிக்கெட்டு 20,000 ரூபாய்க்கிட்ட செலவாகும். 20,000 ரூபாய்க்கிட்ட செலவாகும். சுவிஸ் ஒன்றியத்திட்ட நீங்கள் எவ்வளோ இதை எதிர்பார்க்குறீங்க? நியாயமான வேலையை மண்டதிவுக்கு செய்திருக்கு. வரவேற்கத்தக்க விஷயம் இன்னும் எதிர்பார்க்குறோம். இதை பொறுத்த மட்டும் ஒரு நாங்கள் எஸ்டிமேட் போடணும். ஒரு கடையிலையும் ஒரு கோட்டையும் போடணும். ஒரு 15,000 ரூபாயில் 20,000 ரூபாய்க்குள்ள முடியுமென்னு நான் நினைக்கிறேன். யூனிஃபார்ம் மட்டும் சப்பாத்து இல்லாமல் தனியாக யூனிஃபார்ம் மட்டும் லேடிஸுக்கு இப்போ சுவிஸ் ஒன்றியம் இருந்தக்கூடிய நிதி உதவி செய்து இந்த யூனிஃபார்ம் மட்டும் வாங்கி தருவதற்கான வசதி செய்திருந்தால் அவங்க இவருடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சுவிஸ் ஒன்றியம் வேண்டி தர்றேன்னு சொன்னதே முதல் பெருங்காரியம். நம்ம சுவிஸ் ஒன்றியத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். வேண்டி தந்தால் ஒரு நம்பிக்கையில் விளையாடுறது. இப்போ கிரிக்கெட்டை கிங் ஆஃப் த கேம்ன்னுவாங்க. இப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. எல்லாம் லக்லான்னு விளையாடுறது கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் எல்லாம் சான்ஸ். இப்போ நம்பிக்கையில் தான் நாங்கள் போகிறோம். வண்டா ஓகே நாங்கள் கலைய மட்டத்தில் கொண்டு போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் கொண்டு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை லைஃப் நம்பிக்கையில் வந்தது. அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து விளையாடுவோம். நம்பிக்கை ஒன்று இருக்கும். மண்டே ஃபஸ்ட்டாக வருமெண்ட் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அப்போ சார் கிரிக்கெட்டுக்கான பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சிகள் போன காலம் நடந்தது. எங்களோட ஜிஎஸும் அதுக்கு உதவி செய்திருக்கிறார் பயிற்சி நடக்கிறதுக்கு. தொடர்ந்து நாங்களும் வந்து பயிற்சியில் வழங்குறதுக்கு கொடுத்தோம். சில பொருட்களை நாங்கள் பிள்ளைகள வீட்டே கொடுத்து விட்டுருக்கோம். கிரிக்கெட் மட்டைகள் போர்டுகளை கொடுத்து நீங்களும் வீட்டுக்கு பண்ணியிருக்கிறோம். செய்திருக்கிறோம். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். என்னால் எந்த உதவி நானும் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வரணும். பிள்ளைகளும் வரது பிள்ளைகளும் படிக்கணும். எல்லா போக்குவரத்தையும் பார்த்து ஏன்னா இப்போ அவைகளுக்கு இருக்கிற ஆர்வத்தோட இங்கே ஆசிரியர்களுக்கு இருக்கிற அதிபர்களுக்கு இருக்கிற இந்த சமூகத்துக்கு இருக்கிற ஆர்வம் கூட இப்போ கட்டாயம் அந்த ஆர்வத்தோடு கொண்டு போனால் கொஞ்சம் வெற்றி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போட்டி வருவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கல்வி அபிவிருத்தி, இணைப்பாடுதலான அபிவிருத்தி போன்றவற்றில் பாடசாலையை முன்னேற்ற வேண்டும், அதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற பெருநோக்கோடு வெளிநாட்டிலே இருந்து வாழ்கின்ற மண்டதீவு மக்களுடைய ஒன்றியம் அதன் சுவிஸ் பிரதிநிதி தலைவர் அவர்கள் இன்று இந்த பாடசாலைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவரை நாங்கள் முதலில் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களிடம் எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்களை, ஆசிரியர்களை, மாணவ செல்லங்களை அதற்கும் காலை மதிய வணக்கங்கள். நாங்கள் இந்த பாடசாலையுடைய விளையாட்டு போட்டியிலே கோட்ட மட்டத்திலே நடந்த போட்டிகளில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை ஈட்டி அதுவும் முதல் நிலையிலே இந்த ஆண்டிலே தீபகத்திலே தொடங்கப்பட்டிருக்கின்ற கிரிக்கெட் போட்டியிலே எமது பாடசாலை மாணவர்கள் சிறந்த முறையிலே விளையாடி
தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முன்னணி அணியினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த போட்டிகள் வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அந்த போட்டிக்கு ஒரு யூனிஃபார்ம், அதாவது ஒரு ஒழுங்கான உடைகள் தேவை என கேட்ட பொழுது உடனடியாக எந்த மறுப்பும் இல்லாமல் சிவில் சௌகரியத்தினர் இந்த பொருட்களை அவருடைய விளையாட்டு திறனை விருத்தி செய்வதற்காக நீங்கள் பார்த்திருக்கலாம். கல்வியின் மட்டுமல்ல, விளையாட்டுகளிலேயும் சிறந்த சாதனைகள் படைப்பதன் மூலம் நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்தலாம். அதில் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் கிரிக்கெட். இப்போ சர்வதேச ரீதியிலே இப்பொழுது சர்வதேச நடந்துட்டு கொண்டு ஒலிம்பிக் போட்டி நடந்து கொண்டு ஆகிய அந்த போட்டிகள் கிரிக்கெட் எவ்வளவு முக்கியமானது. இந்த உபகரணங்கள் வாங்கி தந்திருக்கிறார்கள். நாங்கள் மிக்க இருக்கின்றோம். அதை விட இந்த ஓட்ட போட்டிக்கு அதை ஏரிய மாணவர்களோட ஓடைகளை நாம் முருங்காலுடைய ஓடுறமே என்ற அந்த உளச்சிக்கலை நீக்குவதற்காக அந்த தேவை நீக்குவதற்காக 3 ஜோடி சப்பாத்துக்களையும் அதற்குரிய ரைட்ஸ் அதாவது வேண்டுகின்றார்கள். அதை போட்டு மாணவர்கள் இப்பொழுது போட்டு பயிற்சி வளர வேண்டும். பயிற்சி வருவதன் மூலம்தான் நாங்கள் இதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து பயிற்சிகளை வழங்க வேண்டும். கிரிக்கெட்டுக்கு பொறுப்பாக சங்கர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய முழுமையான தெரிவின் மூலம்தான் இந்த உடைகள் வந்திருக்கின்றன. அதைவிட ரன்னிங் ஷார்ட்ஸ், டிஷர்ட்டும் வருமானம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே பெண்களுக்குரிய கரப்பந்தாட்டத்துக்குரிய வலைப்பந்தாட்டத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த உடைகளும் இங்கே வர இருக்கின்றன. ஆகவே நீங்கள் இவற்றையெல்லாம் வேண்டி தருவதன் மூலம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் முன்னணி வீரர்களாக திகழ வேண்டும். சிறந்த பயிற்சிகளை தொடர்ந்து உரிய ஆசிரியர்கள் உங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். விலங்கு ஆசிரியர்கள், சங்கர் ஆசிரியர்கள் அவர்கள் அந்த நீங்கள் கூடுதலாக அந்த அந்த பயிற்சிகளுக்கு கூடுதலான பயிற்சிகளுக்கு நீங்கள் அவற்றிலே ஈடுபடுவதன் மூலம் நல்ல ஒரு சிறந்த வீரர்களாக மாகாண மட்டம் தலைக்கு போகும் பொழுது அரசாங்கத்தினுடைய உதவிகள் கூட பாடசாலையை நோக்கிறார்கள். அதுக்கு மைதானத்துக்கு சீரமைப்பதற்காக 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். மைதானத்தை புனரமைக்கிறதுக்கு. அப்போ அந்த நிதி எங்கேருந்து வந்தது என்று பார்ப்பீர்களா? நல்லா கொண்டே கையை விடுற கையை வழியா சுத்து கையை சுத்து கையை சுத்துற இல்லை கையை இங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோண்டி பேட்ஸ்மேன் எங்கே பார்த்தோண்டிக்கிறேன் ரோஹானி நீ அடிக்கடி அவளை பார்த்தோம் 6 அடிக்க போறீங்க இப்போ. ஓடிஞ்சாலவா மூணு திறந்து கொடுத்தா ரெண்டு பேர் ஒரு ஆள் நிப்பாட்டு வேறு நிப்பாட்டு நில்லு நீ போடு ஜாண்டி போடு வந்து போடுறான் போல தூக்க வேணாம் இங்கே வா கிருஷ்ணாட்ட கொடு திரும்பியா அதில் வா
தள்ளி இல்லடி நீ ஆக்களே பின்னுக்கு நிற்கிற அவன் நம்ம முதுக நீ பார்த்து நிற்கிற இல்லை அப்படி சாயந்திரி நீ போட நீ பார்ப்போம் ஒரு ரவுண்ட் ஓட பிடி போட நன்றி நீ போ நன்றி எங்க போடுற போ இங்க போடு இங்க போடு வாவ் போடு 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 அடி அடி கிருஷ்ணா அடி 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 அவளை விட அவளை அடி ரவுண்ட் ஓடி இப்படி ஏறி போல வேண்டி போய் சரி போடு 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 அடி அடி வாய்ப்பு இருந்தா இழுத்து விடு வாய்ப்பு இருந்தா அடிக்க வேண்டியா பட்டா போவும் இல்லை அடிக்க ரைட் எங்க ஓடுற போல விட எங்க ஓடுற போடு போடு ரைட் போட்டேன்னா முது விட விடும் போலிங் அப்படி போடு பாத்தியா அப்படி போடு போல இப்படி 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 பிடிக்கலாம் அப்படி பிடியாண்டி தானே என்ன செய்யற உண்ட கேட் நீ தான் போயிருக்கணும் போல் இப்படி வந்து போல் உன்ன தெரியும் நீ தான் போகணும் போல் உன்ன தேடி வருது அவட முட்டினாலும் போய் எடுக்கணும் போல என்ன கிறிஸ்டினா மற்ற நல்லா தூக்காத போடு போடு போடும் பெத்த போடு நேத்தியான் விளையாட்டு பச்செடுத்து கொடு மாற்றி கொடு நீ தள்ளி நில்லிஞ்சா விற்கிற மறைக்கிறேன் நீ தள்ளி நில் ரைட் நேரா நில்லு இப்படி நிற்கிற இப்படி நிம்மி திரும்ப கொஞ்சம் ரைட் ஓகே பச்சை கொஞ்சம் ஜாலவை ரைட் போடு இப்படியே பிடிக்கலாம் போடு நீ தூக்கி அடிக்காத கீழே அடி நான் இன்னைக்கு தான் ஐயோ பயப்படுறீங்களா போட்டா யா வாவ் அடுத்த போல போட அந்த போல எடுத்து குறி போல எடுத்து குறி ரன்னிங் கொடுக்க இல்லையா மாஸ்டர் இல்ல பிராக்டீஸ் ம் யா புடி போல் தடுக்க தெரியும் முன்னுக்கு பாவன் போடு போல் வா குட் சூப்பர் சூப்பர் போல் விழுகிறது முதல் சொன்னேன் போல் விழுந்து எழும்புறது முதல் அடிக்கணும் இல்லை விழுந்து எழும்பா எஞ்சுக்கு வர்றது முதல் அடிக்கணும் போல் போடு யா கை தட்டுற போல் டட்டா ஆட்டுற கீழே விழுந்து அடிக்காங்க கீழே விளையாக்க அது இது அடிக்கவங்களுக்கு வராது சரி போல போடு அடி அடிதான் டேய் அப்படியே விடு
நீங்கள் வந்த எலும்பை வந்து அடிச்சிட்டீங்க. ட்ரைனிங் காணாமல் இருக்கோ? நாட்கள் குறைவோ? நாட்கள் குறைவோ ட்ரைனிங்? இல்லை நாட்கள் குறைவு கொண்டு இருக்கிறேன். நாட்கள் ட்ரைனிங் கூட. இப்படி போல அப்படி விழுந்து இப்படி போலுக்கு டான்ஸ் காட்டுறேன். அடுத்த வருது. யா பிராவோ. குயிக்காக வரணும் அப்படி. குயிக்காக போல அப்படியே குயிக்காக அறியணும். ஃபர்ஸ்ட் டைம் த்ரோ. போடு போடு போயிரு நீ. விழுந்து துளைஞ்சா உடுவு படுதா பேருந்து பயப்படாங்க. துவச்சி போட்டு போடலாம் நாளைக்கு. டைமிங் அடி டைமிங். இந்த பால் அடிச்சிருந்தா வெளியால. இடுப்புல இருந்து ஏறி. கொஞ்சம் அவசரப்படுறாங்க அவன் என்ன? அடி. ஐயா பிடி பிடிக்கலாம். ஏன் ரெண்டு கையாலையும் பிடியான். வாவ். போல் எழும்ப முதல் டைமிங் டைமிங் கிறிஸ்டினா. போடு போடு நீ போடு. அதை வந்து நிற்கும் போல். போல் விளையாடி ஆளும் கால் வச்சு அடிக்காத. இப்படி அடிக்க ரன் எடுக்கலாம். போட ஸ்பீட் பண்ணி போடு. போட ரீராடா. போட ரீரா சுற்றி போடு. நீதான் சுற்றி போடு. போடு ரீரா. நீ இந்த பழக்கம் வந்தாண்டா போச்சுங்க. பிரசாந்துக்கு தான் பிரச்சனை. போல் குனிஞ்சு நிக்கணும். போல் உருள மாட்டு தெரியும். குனிஞ்சு நில்லு. டேய் டைமிங் அடி. ஓப்பாலங்க அடிச்சு போறாங்க. ஓப்பு கோல். இதுக்கே ஒரு 2 ரவுண்ட் அடிச்சிடலாம். சும்மா தட்டினால். வா லெக்ஸேட் அப்படி அடி வலிச்சு அடி. என்ன புருமியா ஓப்ல ஓட போல ரைட்ட மாத்தி போடு. அதுக்கு பின்ன பந்து கிடக்குதானே டே. சரிம்மா. நீம்மா. எங்க நிலையில அடிக்காத. கால் வச்சு அடி. ஒண்ணுக்கு நில்லு. இப்படி 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 வேறு நீ அதையில நிக்கிற. அடே அடி கெட்வல் கிறிஸ்டினா. இல்ல கீதி போல நான் காத்து போடா. கீதி போல போல. டேய் மாடி அடிக்கு கைக்கு தான் பலம் இருக்கு. மேலால அடிக்கா கீழால உண்ட பலம் கையிலான் இருக்கு. அடி போல விடாத எலும்ப. ஒரு கால் வச்சு அடி. இப்படி போல் இங்க வந்து விழுந்தா ஒரு கால் வச்சு அடி. போல் எலும்ப நெஞ்சுக்கு விட்டே அடிக்கலாது.
அடி அடிக்கலாம் அடிதான் புடி புடி catch. Bravo. பரவாயில்ல Bravo, bravo. அதுவும் good, not super. போடு 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 வேகமா போடு ஸ்பீட் போல ஸ்பீட் பண்ணு அடி இது கடைசியா வைட்டும் இல்லை ரன்னும் இல்லை ஒன்றும் இல்லை உடம்பால மறிச்சு தான் வீண் நின்ற இடத்துல இருந்து பெட் பண்ணணும் அடி அதுக்கு இல்லை அப்புறம் போல விட்டு அடிக்கல ஆயந்தினி ஓ பின்ன உள்ளுக்கணியில் போட்டுக்குள்ள ஒரு போலும் வீண் ஒரு போலுக்கும் ரன் எடுக்கணும் 4 நாள் அடி சும்மா அடிக்கிற போல நடக்கிறேன் பொலியால போகணும் போல் குனிஞ்சு நில்லு உனி 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 இப்படி கண் வந்து உங்களை போடலான்னு இருக்கோம் நம்ம வேறு ஒருத்தரும் இல்லையா கண் வந்து உங்களை போடலாம் உங்களை பலமா நம்புங்க நீங்கள் முதல்ல யா கண் தான் உங்களோட போல்ல இருக்கணும் கால் கையெல்லாம் சும்மா டைட்டாக நிற்கணும் யா ஆ மெனம் வச்சு அடிக்கணும் ஆ இதை கீழால் அடிக்கணும் இதை நீ மேலால் அடிக்காத கீழால் அடி அடி பட்டா பரவாயில்ல பல அடி போட்டு படி பட்டா பவுண்டி போட்டு இஞ்சால வார நில்லு ஏன் இப்படி மறக்கிற இங்கே வந்து இதில் வர போல இப்படி தட்டு இஞ்சால வர போல இப்படி தட்டு இதில் வர போல இப்படி தட்டு போ அப்புறம் இங்கே திருப்ப பார்க்க வார பக்கத்தால அடி இப்போ தான் இல்லை நாளே போகிறீங்க பட்டா பரவாயில்ல அடி வை பட்டாஜோட பவுண்டரி கூட நல்ல தானே அடி லவ்லி ஷாட் ஜம்ப் பண்ணி வழுக்கும் அந்த தூரத்துக்கு வேற அடிச்சிடும் இங்க ஒளிம்பிட்டா விட்டா பிரச்சனை அடி அதான் அடிலாம் போல எலும்ப விட அதுக்கு ஏற்ற மாதிரி மெச்ச கொண்டு போனேன்னா சரி அடி 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 ஆளுங்கண்டா இழுத்து அடிக்க வேண்டியா மட்ட மடுமண்டா அடிக்க வேண்டியா அடிதான் யா ஆ இப்படியே தட்டியா அங்கே தள்ளி விட்டா காணும் போல் வேற இப்படி வேற இப்படியே திருப்பி மெச்சையும் கொண்டு போய் இப்படி போல் வேற இப்படி போல் இப்படி தட்டி விட்டா போயிடும் அவுட் காலால் அடிக்காத அவுட் காலில் பட்டாலே அவுட் ஷாட் கவுண்ட் அவுட் இப்படி எறி த்ரோ ஒரு தான் பிடிச்சு எறிகிறாள் போல அடி அடி யா போடுங்க நான் தேர் தான் போடுறீங்க போடுங்க நீ பிரீமியா காண்டி வழி கரியா போடு 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 நீ போடாமல் எடுப்பா குட் இதெல்லாம் அம்பேர் நிற்பார் அம்மா 2 கையும் சேர்த்து பிடிங்க இதெல்லாம் நிற்பார் அம்பேர் இப்படி அடி பத்திலா இங்க கவனிங்கோ சார் நிக்கிறேன் அவரை கூட இல்ல கூப்பிடுங்க வரைச்சிடுங்க ஓகே அப்படியே போடு அப்படியே போடு
கையால் விட்டுங்க ரைட் Wow! Wow! Goal! Goal! Wow! Cool! Cool! Adi. Yeah. Wow. Wow. Baby, Adi. Ah. சின்ன பிள்ளை அடிக்க அவளை அடிக்காளோ முடியாது
ஒரு அப்படி முன்னுக்கு ஒரு மொத்தம் கழிட்டு போங்க. ஓகே நீங்கள் அடுத்தது. ஓகே அடுத்தவா அப்படி ஒரு போயிட்டே இருக்க மொத்த காட்டின அப்படியே மொத்த காட்டிட்டு போயிட்டு இருங்க. ஓகே அடுத்த. ஓகே என்ன ஒரு செட் இருக்கு என்ன ஒரு செட் தம்பி தம்பி கொஞ்சம் பின்ன இல்லையா அடே யா யா வெளியே
Lango. Final. Oh. யா வாவ் Tinggal. Betul. ஓ தங்கத்தாக்க நாங்கள் கொடுக்குறோம் சந்தோஷப்பட்டு விடுவோம் அடுத்த போர்டில் இறங்கணும் இப்போ Sir, no answer. Ready? Come on. ஹலோ ஒருத்தர் விளக்கம் காய்க்காங்க எல்லாரும் விளையாடணும் பழமாக பழகணும் எல்லாரும் ஆ இல்லைங்க போடுங்களேன் முன்ன
விடு 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 ரஞ்சித் சிக்னலை கொடு அங்கே கையாட்டணுமா அம்பையருக்கு கையாட்டணும் தூக்கி கோல் ஒரு ஓவர் போவா இல்லையா ஓவர் ஒன்று கேட்குது ஓகே விட்டு விளையாடு